ஏஆர்ஆர்எஸ் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளியினுடைய முதலாம் ஆண்டு விழாவின் தலைவரும் எங்களது குகை மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளரும் ஆகிய ஐயா டாக்டர் ஏஆர் சீனிவாசன் அவர்களே, அவரது துணையர் திருமதி மரியாதைக்குரிய அம்மா ராஜேஸ்வரி சீனிவாசன் அவர்களே, அவருடைய புதல்வர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் சார் அவர்களே ஊக்குவித்து அவர்கள் மேலும் சிறப்பிடம் பெற வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கெல்லாம் பரிசுகளை வழங்கி ஊக்குவிப்பதன் மூலம் அவர்கள் இன்னும் சிறப்பாக அடுத்த ஆண்டு அவருடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதற்காகவும், பரிசு பெறாத மாணவர்கள் இது போன்ற பரிசினை நாமும் அடுத்த ஆண்டு பெற வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு உந்து சக்தி கொடுப்பதன் மூலமும் அந்த பள்ளி மென்மேலும் சிறந்து விளக்கும் என்பதற்காகத்தான் இந்த ஆண்டு விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையிலே சிறப்பு விருந்தினுடைய பேச்சுகளுக்கு பின்னால் இந்த மாணவர்களுக்கெல்லாம் பரிசளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. அந்த வகையில் இந்த பள்ளி மென்மேலும் வளரும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஏனென்றால் இந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைவர் ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக எங்களது குகை மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராக பொறுப்பேற்று மிகவும் சீரோடும் சிறப்போடும் பணியாற்றி வருகிறார்கள். அவருக்கு கீழே நாங்கள் எல்லாம் பணியாற்றுவதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம், பாக்கியம் செய்திருக்கிறோம் என்றுதான். இதற்கு முன்னால் 900 மாணவர்களாக இருந்தது, தற்போது 4000 மாணவர்களை கொண்டு விளங்குகிறது. அதே போல ஆரம்பிக்கும் போது 16 மாணவர்களே இருந்த எங்களுடைய நர்சரி பள்ளி 3 ஆண்டுகளில் 900 மாணவ மாணவிகளை படிக்கக்கூடிய ஒரு பள்ளியாக வளர்ந்தது. அதே போல இந்த பள்ளியிலே இந்த ஆண்டு படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை இன்னும் 2 ஆண்டுகளில் அபரிவிதமான வளர்ச்சியை எட்டும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. மற்ற பள்ளிகளுக்கும் இந்த பள்ளிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தால் நன்றாக தெரியும். இந்த பள்ளியிலே பள்ளியினுடைய கல்வி செயல்பாடுகள் மட்டுமல்லாமல் கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ கரிக்குலர் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்து மாணவருடைய முழு ஆளுமை பண்பை வெளிக்கொணர்வதற்காக முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முதலாண்டே அது இன்னும் வரும் ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கொணரும் மாணவர்கள் மத்தியிலே என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்காக அவர்களெல்லாம் இரவு பகலாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த பணியை செய்வதற்கு முன்னால் ஜவுளித்துறையிலும் சரி, சினிமா துறையிலும் சரி, அல்லது ஜவுளி அதாவது ஜுவல்லர்ஸ் துறையிலும் சரி, கட்டுமான துறையிலும் சரி, பல்வேறு துறைகளில் எல்லாம் முத்திரை பதித்து, உங்களுக்கெல்லாம் தெரியும் தானங்களிலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள். இப்பொழுது அன்னதானம், கண் தானம், இரத்த தானம் என்று எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் இந்த வித்யாதானம் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி அறிவை மாணவர்களுக்கு கொடுத்தால் வருங்கால சமுதாயம் மிக சிறப்பாக அமையும் என்ற அடிப்படையிலே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செலவை செய்து இந்த பகுதி மக்களுக்கும் சரி, மற்ற தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் பெயர் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த அற்புதமான பள்ளியை நிறுவியிருக்கிறார்கள். இந்த பள்ளியை நிறுவிய இந்த ஏஆர்ஆர்எஸ் நிறுவனங்களை சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் நான் தலைவணங்கி அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்க வேண்டும். அவருடைய பணி கண்டிப்பாக சிறக்கும். ஏனென்றால் எங்களுடைய பள்ளியினுடைய தாளாளரும் இந்த பள்ளியினுடைய தலைவரும் ஆகிய ஐயா ஏஆர் சீனிவாசன் அவர்கள் மனிதநேயம் கொண்டவர். அவர் இதுவரைக்கும் சமுதாய பணிகளிலும் சரி, ஆன்மீக பணிகளிலும் சரி, எல்லா பணிகளிலும் தோல்வி என்பதை கண்டிராத வெற்றி பெற்ற மனிதர், மாமனிதர். அவருக்கு எப்பொழுதும் தோல்வியே கிடையாது. அது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, டிஃபீட் த டிஃபீட் பிஃபோர் த டிஃபீட் டிஃபீட்ஸ் யூ என்று சொல்லுவார்கள். தோல்வி உன்னை தோற்கடிக்கும் முன் தோல்வியை நீ தோற்கடி என்ற இலக்கணத்திற்கு ஏற்றவாறு அவர் செய்யும் தொழில்களில் எல்லாம் வெற்றியையே கண்டவர். எனவே இதிலும் மிகச்சிறந்த வெற்றியை காண்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அவரோடு அவர்கள் மகன்கள் இங்கே மேடையிலே வீட்டிருக்கக்கூடியவர்கள் இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய் என்று அளவிலே திருவள்ளுவர் சொன்னது போல அம்மா அவர்கள் அவருடைய மகன்களை எல்லாம் மேடையிலே அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல தொழில்களை செய்தாலும் இறுதியாக இந்த கல்வி கொடுக்கின்ற இந்த தொழில் மிக அற்புதமான ஒரு விஷயம் என்பதை கருத்திலே கொண்டு அள்ளும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய பணி சிறக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி